9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 ஃபிசிக்ஸ் சயின்ஸ் மோஷன் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போது ஒரு பொருள் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, நகர்ந்துகிட்டே இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து கிராஃப் ஷீட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். Plotting the distance or displacement or speed or velocity on a graph helps us to understand certain things about time and positions. ஒரு கிராஃபில் ஒரு பக்கம் டிஸ்டன்ஸ், ஒரு பக்கம் டைமு, இல்லை ஒரு பக்கம் டிஸ்டன்ஸ், ஒரு பக்கம் பொசிஷன், இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி பார்க்கும்போது, குறித்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும். டைமுக்கும் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷனுக்கெலாம் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியும். த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு மூமெண்ட் வந்து, ஒரு நகர்வு வந்து யூனிஃபார்மாக இருக்குது, அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இல்லை ஒவ்வொரு டைம் இன்டர்வலுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் அது வந்து கவர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படித்தோம். அப்போது இந்த யூனிஃபார்ம் மோஷன் நடந்துட்டு இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ஒரு பக்கமும் டைம் ஒரு பக்கமும் கிராஃப் ஷீட்டில் குறிக்கும் போது எப்படி இருக்கும்னா, கன்சிடர் த டேபிள் 2.1 which shows the distance walked by a person at different times. இந்த டேபிளில் ஒரு மனிதர் வந்து நடக்கிறத வெவ்வேறு டைமிங்ஸில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 0 மினிட்ல 0, 5 மினிட்ஸில் 500 மீட்டர்ஸ் போயிட்டாங்க, 10 மினிட்ஸில் 1000 மீட்டர்ஸ் போயிருக்காங்க, 15 மினிட்ஸில் 1500, 20 மினிட்ஸில் 2000 மீட்டர்ஸ், 25 மினிட்ஸில் 2500 மீட்டர்ஸ் வந்து அவங்க நகர்ந்துருக்காங்க, மூவ் ஆகியிருக்காங்க. A graph is drawn by taking time along x-axis and distance along y-axis. ஒரு கிராஃப் வரைகிறோம். அந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா x-axis அப்படின்றது நம்ம கீழே போட்டிருக்க லைனு, y-axisன்றது அந்த மேலே போட்டிருக்கக்கூடிய லைன் தான் வந்து y-axisன்னு சொல்கிறோம். இப்போ இந்த x-axisல நம்ம ஹாரிசாண்டலாக போட்டிருக்கக்கூடிய இந்த x-axisல என்ன குறிச்சிருக்கோன்னா டைம் குறிக்கிறோம். அது y-axisல என்ன குறிக்க போகிறோன்னா டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்றத குறிக்கிறோம். The graph is known as distance time graph. அப்போ இந்த கிராஃபை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா distance time graph அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். When we notice at the distance time graph, we notice few things. நம்ம இந்த distance time graph பார்க்குறோம் அப்படின்னா இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்க முடியுது. First, it is a straight line. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்கிறோம் இந்த கிராஃபில் அப்படின்னா, இதுடைய அந்த பிளாட்டிங் நம்ம குறிக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. We also notice that the person covers equal distance in equal intervals of time. அந்த கரெக்டான இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், அந்த மாதிரி அந்த ஈக்குவல் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட டைமில் ஒரு அளவோ இல்லை அடுத்த குறிப்பிட்ட டைமில் வேறு அளவோ இல்லாமல் அந்த கரெக்டான டைம் இன்டர்வல்ஸில் கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்து கடந்திருக்காங்க. We can therefore conclude that he walked at a constant speed. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் போனார், ஒரு பர்டிகுலரான ஒரு கரெக்டான ஸ்பீடில் இவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுது. Can we find the speed at which he walked from the graph? இந்த கிராஃபை வச்சு நம்மளால் இவர் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், யூ கேன். கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். The parameter is referred as the slope of the line. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு லைனுடைய அந்த ஸ்லோப்பை வச்சு நம்ம வந்து அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து போயிருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம். ஸோ ஸ்பீடுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்காங்க அதை வந்து டைமால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன் அப்படின்றது ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன்னு சொல்கிறோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏசி. கிராஃப்லேருந்து எடுத்து நம்ம இதை போடுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டை வந்து பிசியாக எடுத்துக்கிறோம், டைம் டேக்கன் வந்து ஏசியாக எடுத்துக்கிறோம். ஸோ பிசி வந்து நமக்கு 500, ஏசி வந்து 5, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 500 கடந்திருக்கும், டைம் வந்து 5 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ அதை நம்ம டிவைட் பண்ணும்போது 5ஆல் 500 டிவைட் பண்ணும்போது 100 மீட்டர்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸ்டீப்பர் த ஸ்லோப், த கிரேட்டர் இஸ் த ஸ்பீடு. நம்மளுடைய அந்த ஸ்லோப், நம்ம லைன் போடுறோம் இல்லையா, அந்த ஸ்லோப் வந்து எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், த லார்ஜர் வேல்யூ, நம்ம அந்த ஸ்லோப் வந்து அளவு ஜாஸ்தியாக ஆக ஆக ஸ்பீடு வந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். Let us take a look at the time graphs of 3 different people. ஸோ இந்த கிராஃபில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணு மனிதர்களுடைய டைம் கிராஃபை வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
ஆஷர் வாக்கிங், ஆஷர் அப்படிங்கிறவங்க நடந்து போகிறாங்க. சஃபீரா வந்து சைக்கிளிங் பண்ணுறாங்க. கனிஷ்கா வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அதே வழியாக சேம் ரூட்டு. அவங்க என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னு இந்த கிராஃபை வச்சு நம்ம பார்க்கலாம். we know that cycling can be faster than walking and a car can go faster than cycling. ஸோ நம்ம அப்படியே கூட கணிச்சு சொல்லலாம், நடந்து போகிறவங்கள விட சைக்கிளில் போகிறவங்க இன்னும் ஸ்பீடாக போவாங்க, சைக்கிளில் போகிறவங்கள விட காரில் போகிறவங்க இன்னமும் ஸ்பீடாக போவாங்க அப்படின்றது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். the distance time graph of the three would be as given in the following graph. ஸோ அவங்க 3 பேருக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். the slope of the line on the distance time graph becomes steeper and steeper as the speed increases. speed increase ஆக ஆக இந்த நம்ம வரையக்கூடிய அந்த லைன் இருக்குல்ல, அது அப்படியே உயரமாக போய்கிட்டே இருக்கும் பாரு. சைக்கிளிங் கீழே இருக்குது, வாக்கிங் உடைய லைன் கொஞ்சம் கீழே இருக்குது, அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சைக்கிளிங் இருக்குது, அதை விட இன்னும் கொஞ்சம் உயரமாக பார்த்திங்கன்னா கார் இருக்குது. ஸோ ஸ்பீடு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம கிராஃபில் வரையக்கூடிய அந்த லைனுடைய இது வந்து இன்னும் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும், ஸ்டீப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஹைட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபு யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய மோஷனுக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஒரே அளவான ஸ்பீட் வந்து ஒரே அளவான டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது நம்ம யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன், அதாவது அந்தந்த குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ஸில் வெவ்வேறு விதமான டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுவாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. we can also plot the distance time graph for accelerated motion. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு பார்க்குறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறோம். டேபிள் 2.2ல் நமக்கு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 0ல் 0, 2 minutes செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம் வந்து செகண்டில், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. டைமிங்ஸ் பாருங்கள், 2 செகண்டில் வந்து 1 மீட்டர் போயிருக்காங்க, 4 செகண்டில் 4 மீட்டர்ஸ் போயிருக்காங்க, 6 செகண்டில் 9 மீட்டர்ஸ் போயிருக்காங்க, 8 செகண்ட்ஸில் 16 மீட்டர்ஸ், 10 செகண்ட்ஸில் 25 மீட்டர்ஸ், 12 செகண்ட்ஸில் 36 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து மாறி மாறி வந்திருக்கு, அதனால இதை வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். Table 2.2 shows a distance traveled by a car in a time interval of 2 seconds. So ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு 2 செகண்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படியே 2, 4, 6, 8, 10 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதா டைமு. ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குன்றது அந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. இஃப் வி பிளாட் அ கிராஃப் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அண்ட் தி டைம் டேக்கன் இட் would be as shown. இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு டைம் இன்டர்வலில் வெவ்வேறு விதமான டிஸ்டன்ஸை வந்து கவர் ஆகிருக்காங்க, அதாவது நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்காங்கன்னும் போது நம்ம கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப் வரையும் போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது இல்லையா, அந்த பிளாட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி கிராஃப் நம்ம வரையும் போது இப்படி வளைஞ்சி வர மாதிரி தான் இருக்கும். Note that the graph is not a straight line as we go in the case of uniform motion. ஸோ இதில் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபில் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரல, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். This nature of the graph shows non-linear variation of the distance traveled by the car with time. ஸோ இது லீனியராக இல்லை, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியது தான் வந்து இந்த கிராஃப். நமக்கு இந்த கார் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான கிராஃப் இது. thus the graph represent motion with non-uniform speed. அப்போ இந்த கிராஃப் எதை காட்டுது அப்படின்னா ஒரு பொருளுடைய மூமெண்ட்டை நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுது. அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோன்னா அது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதே கிராஃபில் இந்த மாதிரி வளைஞ்சு இருக்குது அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து இந்த மோஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.